வணக்கம் நண்பர்களே, ஸ்மார்ட் பெர்மிஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஒவ்வொரு ஓட்டுநரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அது என்னவென்றால் வாகனத்தின் பாதுகாப்பு பரிசோதனை. நண்பர்களே, நாம் ஒரு பயணத்திற்கு கிளம்பும்போது என்னென்ன விஷயங்களை யோசிக்கிறோம்? எங்கு போக வேண்டும், எவ்வளவு நேரமாகும், எரிபொருள் இருக்கிறதா என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பலர் மறந்துவிடுகிறார்கள். அதுதான் வாகனம் பாதுகாப்பாக இருக்கிறதா? சிந்தித்துப் பாருங்கள். ஒரு டயரில் காற்று குறைவாக இருந்தால் என்ன ஆகும்? பிரேக் சரியாக வேலை செய்யவில்லை என்றால், இரவு நேரத்தில் ஒரு விளக்கு எரியவில்லை என்றால், இவை சாதாரண தவறுகள் அல்ல. சில நிமிடங்களில் ஒரு பெரிய விபத்தாக மாறக்கூடிய காரணங்கள். அதனால்தான் ஒரு நல்ல ஓட்டுநர் வாகனத்தை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் சில நிமிடங்கள் ஒதுக்கி தனது வாகனத்தை பரிசோதிப்பார். அந்த சில நிமிடங்கள் உங்கள் உயிரையும் உங்கள் குடும்பத்தினரின் பாதுகாப்பையும் சாலையில் பயணம் செய்யும் மற்றவர்களின் பாதுகாப்பையும் காக்க உதவலாம். பிரான்சிலும் வாகனத்தின் தொழில்நுட்ப பரிசோதனை குறிப்பிட்ட கால இடைவெளியில் செய்யப்பட வேண்டும். அதோடு ஓட்டுநர் தினசரி மற்றும் காலகட்டங்களுக்கு ஏற்ப சில அடிப்படை பாதுகாப்பு பரிசோதனைகளையும் செய்ய வேண்டும். இந்த வீடியோவில் நான் உங்களுடன் மிகவும் எளிமையான முறையில் ஒவ்வொரு பரிசோதனையையும் விளக்கப் போகிறேன். நீங்கள் புதிய ஓட்டுநராக இருந்தாலும் பல ஆண்டுகளாக வாகனம் ஓட்டுபவராக இருந்தாலும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பயணம் தொடங்கும் முன் கண்டிப்பாக செய்ய வேண்டிய பரிசோதனைகள் இப்போது. வாகனத்தை இயக்குவதற்கு முன் நீங்கள் என்னென்ன பரிசோதிக்க வேண்டும் என்று பார்ப்போம். முதலில் டயர்களை பாருங்கள். டயர்களில் காற்று சரியாக இருக்கிறதா? ஏதேனும் கிழிவு, வீக்கம் அல்லது அதிக தேய்மானம் இருக்கிறதா? இவற்றை ஒரு நிமிடம் பார்த்தாலே பல ஆபத்துகளை தவிர்க்க முடியும். அடுத்து விளக்குகள். முன் விளக்குகள், பின் விளக்குகள், பிரேக் விளக்குகள், இண்டிகேட்டர்கள் அனைத்தும் வேலை செய்கிறதா என்று பாருங்கள். பகலிலும் இது முக்கியம். ஏனெனில் மற்ற வாகன ஓட்டுநர்கள் உங்கள் வாகனத்தின் இயக்கத்தை புரிந்து கொள்ள இவை உதவுகின்றன. பிறகு முன்கண்ணாடி, பக்கக் கண்ணாடிகள் மற்றும் பின்புறக் கண்ணாடி சுத்தமாக இருக்கிறதா என்று பாருங்கள். சிறிய அழுக்கு கூட மழை அல்லது இரவில் பார்வையை குறைக்கலாம். வாகனத்தின் கீழே ஒரு பார்வை விடுங்கள். எண்ணெய் அல்லது வேறு திரவம் கசிகிறதா? கசிவு இருந்தால் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இறுதியாக, நம்பர் பிளேட் தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதா என்று உறுதிப்படுத்துங்கள். அழுக்கு காரணமாக படிக்க முடியாத நிலை இருக்கக்கூடாது. பயணம் தொடங்கிய பிறகும் உங்கள் பொறுப்பு முடிவதில்லை. வாகனத்தில் புதிதாக சத்தம் கேட்டால், அதிக அதிர்வு உணர்ந்தால், எரியும் வாசனை வந்தால் அல்லது டாஷ்போர்ட்டில் எச்சரிக்கை விளக்கு எரிந்தால் உடனே கவனம் செலுத்த வேண்டும். அவற்றை புறக்கணிக்கக்கூடாது. மாதாந்திர மற்றும் வருடாந்திர பராமரிப்பு ஏன் அவசியம்? பலர் வண்டி ஓடுதே, அப்படின்னா எல்லாம் சரிதான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு வாகனம் வெளியில நன்றாக தெரிந்தாலும் உள்ளே சில பகுதிகள் மெதுவாக தேய்ந்து கொண்டிருக்கலாம். அதனால் மாதம் ஒரு முறை சில எளிய பரிசோதனைகளைச் செய்வது நல்ல பழக்கம். டயர் காற்றழுத்தத்தை சரிபாருங்கள். அனைத்து விளக்குகளும் சரியாக வேலை செய்கிறதா என்று உறுதி செய்யுங்கள். என்ஜின் எண்ணெய், குளிர்விப்பு திரவம், பிரேக் திரவம், வாஷர் திரவம் போன்றவற்றின் அளவையும் அவ்வப்போது பார்க்க வேண்டும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஸ்பேர் டயரிலும் சரியான காற்றழுத்தம் உள்ளதா என்று பாருங்கள். பிரேக் பேட்கள் அதிகமாக தேய்ந்துவிட்டனவா? வைஃபர் பிளேட்கள் சரியாக துடைக்கிறதா? இவற்றையும் கவனிக்க வேண்டும். ஆண்டுதோறும் அல்லது நீண்ட தூர பயணத்திற்கு முன் வாகனத்தை முழுமையாக பரிசோதனை செய்யுங்கள். தேவையான ஃபில்டர்களை மாற்றுங்கள். குளிர்விப்பு மற்றும் பிரேக் திரவங்களின் தரத்தை சரிபாருங்கள். பேட்டரி நன்றாக சார்ஜ் வைத்திருக்கிறதா என்று உறுதிப்படுத்துங்கள். இவை அனைத்தும் பாதுகாப்பான பயணத்திற்கு உதவுகின்றன. நண்பர்களே, ஒரு நல்ல ஓட்டுநர் என்பது வாகனத்தை மட்டும் ஓட்டுபவர் அல்ல, வாகனத்தை பாதுகாப்பாக பராமரிப்பவரும் ஆவார். இன்றே இந்த நல்ல பழக்கத்தை தொடங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் பிரான்சு சாரதி பயிற்சி, சாலை விதிகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க ஸ்மார்ட் பெர்மிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.